மகாபாரதம் காவியம் பகுதி 53 முந்தைய தொடர்ச்சி. சாஸ்திரங்களில் சிறந்தது எது என்றது அசிரிரி. வேதமே மிக சிறந்தது என்றார் தர்மர். இப்படி கேள்வி பதில் தொடர்ந்தது. மனம் மிகுந்த மலர் எது? ஜாதிப்பூ. மிகப்பெரிய தவம் எது? தனது குலப்பெருமையை பேணி காக்கும் நல்லொழுக்கம். ரிஷிகளால் வணங்கப்படும் இறைவன் யார்? துளசி மாலைக்கு சொந்தக்காரரான பரமாத்மா கிருஷ்ணன். பெண்ணுக்கு இயற்கையாகவே அமைய வேண்டிய குணம் என்ன? வெட்கம். எதில் அதிக கவனம் வேண்டும்? தர்மம் பெறுபவர் தகுதியுள்ளவர் தானா என பார்ப்பதில். காதுகளுக்கு இனிமை தருவது எது? குழந்தைகளின் மழலை. நிலையானது எது? புகழ். படிக்கும்போது கவனிக்க வேண்டியது என்ன? தவறே இல்லாமல் படிப்பது. உலகிலேயே கேவலமான தொழில் எது? பிச்சை எடுப்பது. இப்படி எல்லா கேள்விகளுக்கும் தர்மர் சரியான பதிலளித்தார். அந்த பதிலால் திருப்தி அடைந்த யமதர்மன் அவர் முன்பு தோன்றினார். மகனை அன்போடு அணைத்து கொண்டார். அவரது காதில், மகனே, இங்கே இறந்து கிடக்கும் உன் தம்பிமார்களில் மிக பிரியமான ஒருவனை நான் சொல்லித்தரும் மந்திரத்தை சொல்லி எழுப்பு என்றார். அதன்படியே அந்த மந்திரத்தை கேட்டு சகாதேவனை எழுப்பினார் தர்மர். மகனே, உடன் பிறந்த அர்ஜுனனையோ பீமனையோ எழுப்பாமல் இந்த சகாதேவனை நீ எழுப்பியதற்கு காரணம் என்ன என்று கேட்டார் யமதர்மராஜா. இதற்கு பதிலளித்த தர்மர், தந்தையே, எனது தாயான குந்திக்கு நான் ஒருவன் பிழைத்திருக்கிறேன். ஆனால் என் தம்பியரை எழுப்பினால் என் சிற்றன்னை மாத்ரிக்கு யார் இருப்பார்கள்? மேலும் என் தம்பிகளை எழுப்பினால் குந்தியின் மைந்தர்களை மட்டும் பாதுகாத்தேன் என்ற அவசொல்லுக்கு ஆளாவேன். இது எவ்வகையிலும் நியாயமாகாதே என்ற தனது பெருந்தன்மையை வெளிப்படுத்தினார். இதை கேட்ட யமதர்மன் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். அங்கே இறந்து கிடந்த அனைத்து தம்பியரையும் உயிர் பெற செய்தார். தர்மர் கேட்ட வரத்தை கொடுத்ததுடன் பகைவர்களையும் வெல்லும் மந்திரங்களையும் கற்றுத்தந்தார். பல ஆயுதங்களையும் தந்து உதவினார். இந்த கலியுகத்தில் உடன் பிறந்த சகோதரர்களே அடித்து கொள்கிறார்கள். அவர்களெல்லாம் தர்மர் சொன்ன வார்த்தைகளை திரும்ப திரும்ப சிந்தித்து பார்க்க வேண்டும். பாரதம் போன்ற கதைகளை குழந்தைகளுக்கு கற்றுத்தர வேண்டும் என்பது இதனால்தான். இந்த சம்பவங்களெல்லாம் ஏன் நடந்தன என்பது பாண்டவர்களுக்கு புரியாமல் இருந்தது. யமதர்மன் அவர்களிடம் இதை விளக்கி சொன்னான். துரியோதனனால் முனிவர் மூலமாக நடத்தப்பட்ட யாகத்தையும் அதன் விளைவாக அவர்கள் அனுபவித்த துன்பத்தையும் துன்பமே அவர்களுக்கு சாதகமாக அமைந்ததையும் எடுத்து சொன்னார். துன்பமும் இன்பத்தை தரவே வருகிறது என்ற தத்துவத்தை அவர்களுக்கு உணர்த்தினார். பின்னர் பாண்டவர்கள் யமதர்மராஜாவின் பாதங்களில் பணிந்து விடை பெற்றனர். இப்படியாக 12 வருடங்கள் முடிந்துவிட்டன. இந்த வனவாசத்தில் தங்களுக்கு ஏற்பட்ட துன்பங்கள் மூலம் பல படிப்பினைகளை சமர்ப்பித்தான் அர்ஜுனன். தர்மருக்கும் அதுவே சரி என்று பட்டது. மச்ச நாட்டை விராடன் என்ற மன்னன் ஆண்டு வந்தான். அவன் தர்மவான், நல்லவன், நீதி நெறியில் உயர்ந்தவன். அந்த நாட்டின் தலைநகரான விராநகரத்தின் எல்லைக்குள் இரவோடு இரவாக யார் கண்ணிலும் படாமல் நுழைந்தனர் பாண்டவர்களும் திரௌபதியும். ஊர் எல்லையில் இருந்த ஒரு மயானத்தில் காளி கோயில் ஒன்று இருந்தது. அம்பிகை காளியின் சிலை உக்கிரமாக காட்சியளித்தது. அந்த கோயிலுக்குள் சென்ற அவர்கள் அங்கிருந்த வன்னிமரப் பொந்தில் தங்கள் ஆயுதங்கள் ஆடைகளை ஒளித்து வைத்தார்கள். தர்மர் ஒரு அந்தணரைப் போல வேடமிட்டு கொண்டார். கங்கன் என்ற பெயர் சுட்டி கொண்டார். தம்பிகளையும் திரௌபதியையும் அங்கே விட்டுவிட்டு விராடராஜனின் அவைக்கு சென்றார். அந்தணர்களை வரவேற்று உபசரிப்பதில் அக்கால மன்னர்கள் மிகுந்த அக்கறை காட்டினர். அந்தணர்களை உபசரிப்பவர்கள் சொர்க்கம் பெறுவர். அவர்களை தூற்றுவோர் 7 ஜென்மமும் நரகத்தை அடைந்து மீளா துயரில் ஆழ்வர் என குருமார்கள் கற்றுத்தந்ததை கடைபிடித்தவர்கள் அவர்கள். அவ்வகையில் அந்தணராகிய கங்கனை வரவேற்ற விராட மன்னன், ஐயனே, தாங்கள் யார்? எந்த தேசத்தில் இருந்து வருகிறீர்கள்? உங்களுக்கு சேவை ஏதும் செய்ய உத்தரவு தருகிறீர்களா என பணிவுடன் கேட்டான். தொடரும்.